தமிழகத்தினுடைய ஆகச்சிறந்த, மிகச்சிறிய ஏமாற்று பேர்வழி குட்டி குஞ்சான், கொடுவாய் அன்பு அந்த பையன பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். எப்படி இன்ட்ரோடக்ஷன் நல்லா இருக்குதா? அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட கொடுவாய் அப்படிங்கிற பகுதியில பொறந்து வளர்ந்த ஒரு பையன் தான் கொடுவாய் அன்பு. அந்த பையனோட வயசே வெறும் 5 வயசு தான் ஆகுது. ஒரு 40 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆள் சம்பாதிக்கிறத விட அதிகமான வயது அந்த பையன் சம்பாதிச்சிருக்கான் ஸ்கேம் மூலியமா. என்ன ஸ்கேம்? முதல்ல வந்து ஒருத்தர் ஒரு வீடியோல பேசுறாங்க அப்படின்னா, சம்மந்தமே இல்லாத ஒரு நபரு நம்மகிட்ட சம்மந்தப்படுத்தி பேசுறான்னா, அவன் ஒரு ஸ்கேமர். அவன் ஒரு பித்தலாட்டக்காரன். ஓகேங்களா? இந்த மாரி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. என்னது? ஒரு மரியாதை குடுத்து பேசுறது வேற. ஒரு மரியாதை குடுத்து வயசுல பெரியவங்கள ஒரு மதிப்பு குடுத்து பேசுறது வேற. வயசுல சின்னவங்கள மதிப்பு குடுத்து பேசுறதுங்கிறது வேற. பார்க்குறவங்க எல்லாரையுமே நீ என் ஃபேமிலி, நீ என் ஃபேமிலின்னா அவன் ஒரு பித்தலாட்டக்காரன்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். என்ன அது? பார்க்குறவங்ககிட்டலாம் அந்த பையன் வீடியோல பேசும்பொழுது நான் மெஜாரிட்டி வீடியோ எடுத்து பாருங்க. திடீர்னு இப்ப கட்டு போட்டுட்டு இருப்பான். ஃபேமிலீஸ் நான் வண்டியில போன ஃபேமிலீஸ், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஃபேமிலீஸ், கை பாருங்க ஃபேமிலீஸ், கட்டு போட்டுருக்கு ஃபேமிலீஸ்ன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். இந்த மாரி ஏகப்பட்ட கோமாளித்தனம்ன்ற பேர்ல நம்மளையெல்லாம் கோமாளி ஆக்கிவிட்டு நான் அந்த பையன் வீடியோல நான் பார்த்ததே கிடையாது. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்ப அந்த ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில வந்துட்டு தான் அந்த பையன பத்தியே நான் பார்த்தேன் மொதல்ல. இந்த மாரி வந்து போய் பார்த்தா தான் தெரியுது. என்னது இது வடிவேலு புலிகேசி படத்துல வர மாரி, என்னடா இது கரடியே காரி துப்புன மாரி இருக்குது உன் வரலாறு அப்படிங்கிற மாரி தான் இருக்குது அந்த குட்டி பையனோட கதை. என்ன பண்ணிக்கிறான்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த பையனுக்கு வயசே 5 வயசு தான் ஆகுது. 2010ல பொறந்திருக்கான். 2026 பொறந்திருக்குது. 5 வயசு நடக்குது அந்த பையனுக்கு. அந்த பையன் என்ன பண்ணிக்கிறான், ஆரம்ப காலகட்டத்தில TikTokல வீடியோ போட்டுட்டு இருந்திருக்கான். அவங்க அப்பா வந்து கொத்து வேலைக்கு போறாங்க. சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்துக்கும் கொஞ்சம் கீழ இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பம் தான். இவங்க வீட்ல 2 பசங்க தான். இவங்க அண்ணன் ஒருத்தரு, இந்த பையன் ஒருத்தன் குட்டி கொஞ்சம் கொடுவாய் அன்பு இந்த பையன் ஒருத்தன் தான். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில இந்த பையன் TikTokல வீடியோ போட்டுட்டுருக்கான். இவன் உள்ளாடி வந்த நேரமா என்னமோ தெரியல, நம்ம நாட்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க, TikToக்க இழுத்து மூடிட்டாங்க. TikToக்க பேன் பண்ணிட்டாங்க. TikToக்க பேன் பண்ண வாட்டி இந்த பையன் என்ன பண்றான், YouTubeல வீடியோ போடுறான். YouTube என்ன சாதாரண விஷயமா? இவ்வளோ கருத்து பேசுறோம். நாமளே தவிடு திங்கிறோம், நெல்லு திங்கிறோம். அரிசிய கூட திங்கல. வெறும் நெல்லையே திங்கிறோம், கோதுமைய திங்கிறோம், காத்த சுவாசிக்கிற மாரி காத்து திங்கிறோம். யூடியூப் போட்டு கதற விடுது நம்மள. வியூஸ் கம்மியா போகுது. ஏதோ ஒரு வியூஸ் கம்மியா போகுது. நம்ம அவ்வளோ எஃபோர்ட் போட்டு போடுறோம். ஆனாலும் வியூஸ் கம்மியா தான் போகுது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ கருத்து சொல்றோம். நம்மளுக்கு வியூஸ் போகல. அதே மாரி வியூஸ் போகுது. கம்மியா போயிட்டு இருக்குது. நல்லா இருக்குது. அந்த பையன வந்து பார்த்தீங்கன்னா, அவன் என்ன வியூஸ் போக மாரி அவன் என்ன கன்டென்ட் போட போறான். ஃபேமிலீஸ் நீங்கலாம் நல்லா இருக்கீங்களா ஃபேமிலீஸ் அப்படின்னு சொல்லி ஃபேமிலீஸ்ன்னு சொல்லி இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா நம்ப வச்சு அந்த பையன் வீடியோ போடுறான் இல்லையா? அந்த பையனுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு யூடியூப் அப்படிங்கிறது ஒரு ஆரம்ப காலகட்டத்தில கை குடுக்கல. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்றான், Instagram பக்கம் அப்படியே இப்படி திரும்பி பார்க்குறான். Instagram பக்கம் திரும்பி பார்த்த பையன், Instagramல வீடியோ போட ஆரம்பிக்கிறான். வீடியோ போட ஆரம்பிச்சோனே என்ன பண்றான், அவன் வந்து 3 கன்டென்ட் எடுத்துக்கிட்டான். ஒண்ணு வந்து சென்டிமென்ட் கன்டென்ட், இன்னொன்னு விஜய் அண்ணா, இன்னொன்னு டிவிகே தமிழக வெற்றி கழகம். அது என்ன இவங்க 3 பேரு? ஆமா. பார்க்குறவங்க கிட்டலாம் ஃபேமிலீஸ்ன்னு சொல்றது சென்டிமென்ட் கன்டென்ட். 2வது டிவிகேன்னு சொல்றது தமிழகத்தினுடைய மிக பெரும்பான்மையான இளைஞர்களால கொண்டாடப்படக்கூடிய ஒரு கட்சி. இன்னொன்னு விஜய் அண்ணா ஃபேன்ஸு. ஓகேங்களா? இத 3 மட்டுமே அவனுடைய மெயின் சோர்ஸா வச்சிருக்கிறான். அவனோட மெயின் சோர்ஸ் அப்படிங்கிறது இதுதான். இத வச்சு அந்த பையன் என்ன பண்றான், ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓகேங்களா? இதெல்லாம் எடுத்துக்கிட்டு விஜய் அண்ணா கூட நின்னு அவன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட மாரி, விஜய் அண்ணா ஆடியோ கால்ல இவன்ட்ட பேசுற மாரி, இந்த மாரி ஏகப்பட்ட பித்தலாட்ட வேலைகள போட்டு காட்டுறான் Instagram ரீல்ஸ்ல. போட்டு காமிச்சுட்டு விஜய் அண்ணா மீட்டிங் போட்டாருன்னா, உடனே அந்த கருப்பு சிவப்புங்கிறான் பாருங்க, அது திமுக துண்டு. இவன் என்ன பண்றான், விஜய் அண்ணா மீட்டிங் போட்டாருன்னா, உடனே என்ன பண்றான், சிவப்பு மஞ்சள் சிவப்பு இருக்குங்களா, அந்த மஞ்சள் சிவப்பு துண்ட போட்டுட்டு போயிட்டு, இவன் உடனே என்ன பண்றான், அந்த மீட்டிங்ல நின்னுட்டு, ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாரி ஃபேமிலீஸ் இந்த மாரி விஜய் அண்ணனுக்கு கால் பண்ணாரு ஃபேமிலீஸ், நான் விஜய் அண்ணா பார்க்க வந்திருக்கிறேன் ஃபேமிலீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரீல்ஸ் போடுறது. இந்த மாரி போட்டு மக்கள ஃபுல்லா ஏமாத்திட்டான். மக்களன்னு சொல்றத விட அப்பாவிங்கள ஏமாத்திட்டான். ஏமாத்திட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவங்க அப்பாவுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்குற மாரி ரீல்ஸ் போடுவான். ரீல்ஸ் போட்டு உடனே என்னம்மா, நான் வந்து இந்த ஆன்லைன் கேம்ல கலந்துக்கிட்டதுனால தான் நான் இந்த மாரி ஜெயிக்க முடிஞ்சுச்சு. உங்களுக்கும் இந்த மாரி உங்க குடும்பத்தில இருக்கிறவங்களுக்கு பைக் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபேமிலீஸ், நீங்க என் கமெண்ட் பாக்ஸ தொட்டு உள்ளாடி இருக்கிற லிங்க தொட்டு நீங்க இந்த மாரி பாருங்க ஃபேமிலீஸ் அப்படின்னு சொல்லி அவன் கேன்வாஸ் பண்ணுவான். இவங்களும் அத தொட்டு உள்ளாடி போனாங்கன்னா, இவன் வாட்ஸ்அப் நம்பர் தான் வந்து நிக்கும். இவன் என்ன பண்ணுவான், நீங்க ஃபர்ஸ்ட்டு ரூ. 1000 கட்டுனீங்கன்னா 16,000 தருவேன். 2000 கட்டுனீங்கன்னா 25,000, 3000 கட்டுனீங்கன்னா 36,000, 12ஆம் வகுப்போட பெருகிட்டு போற மாரி ஒவ்வொரு 12,000 பெருக்கிக்கிட்டே போவான். ஆரம்பத்துல ரூ. 1000 கட்டுனா 16,000 அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இவங்க கட்டுறாங்கறாங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு ரூ. 1000 கட்டுவாங்க. ரூ. 1000 கட்டுனோனே, வாழ்த்துக்கள் 1 மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுவான் அவனே மெசேஜ் வாட்ஸ்அப்ல. வாழ்த்துக்கள் உங்களுக்கு 16,000 வந்துருச்சும்மா.
சரி என்ன குடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா, "இல்ல அதுக்கு வந்து நீங்க டாக்ஸ் ஒரு ரூ. 4200 கட்டணும். அந்த டாக்ஸ் கட்டுங்கம்மா." அவங்க டாக்ஸ் கட்டுவாங்க. டாக்ஸ் கட்டுனோனே என்ன பண்ணும், உங்க பணம் லாக் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட்டு ஒரு ரூ. 1000 குடுத்தீங்க. இப்போ ஒரு ரூ. 4200 குடுத்துருக்கிறீங்க. ரூ. 5200 குடுத்துருக்கிறீங்க. இன்னும் ஒரு 3000 குடுங்க. அந்த 3000 குடுத்தீங்கன்னா, அந்த லாக் ஆனத நம்ம ரிலீஸ் பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். அவிங்களும் குடுத்துருக்கிறாங்க. பேராசை பெருநாட்டங்கிற மாரி அதையும் வாங்கிக்குவான். வாங்கிட்டு மறுபடியும் இவங்க அவன கான்டாக்ட் பண்ணலான்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, கான்டாக்ட்டே பண்ண முடியாது. அவன ரீச் பண்ணவே முடியாது. இந்த மாரி பண்ணியிருக்கிறான். அதே மாரி வந்து பார்த்தோம்னா, செலிபிரிட்டீஸ் இருக்கிறாங்க இல்லையா? Instagram இன்ஃப்ளூயன்சர்ஸு, YouTube செலிபிரிட்டீஸு இவங்க மட்டும் இல்லாம, திரைப்படத் துறையில இருக்கக்கூடிய குட்டி, குட்டி ஜாம்பவான்கள், நடிகர்கள், டைரக்டரு இவங்க கிட்டலாம் ஃபோன் பண்ணி திடீர்னு எனக்கு ஒரு எமர்ஜென்சி. எனக்கு ஒரு 5000 போட்டு விடுங்க. எனக்கு ஒரு 7000 போட்டு விடுங்க. எனக்கு ஒரு 4000 போட்டு விடுங்க. கம்மியா ரூ. 1000லேருந்து அதிகபட்சம் 12,000, 13,000 வரைக்கும் வாங்கியிருக்கிறான் அந்த பையன். வெறும் 5 வயசு பையன். வாங்கியிருக்கிறான். வாங்கி பணத்த சேஃப்டி பண்ணிக்கிறான். சேஃப்டி பண்ணிட்டு இப்ப இவன் எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆனான்? இவன் பண்ண ஸ்கேம் எல்லாருக்கும் எப்படி தெரிய வந்துச்சுன்னு சொல்லி கேட்டோம்னா, சமீபத்தில தார் கார் வாங்குற மாரி ஒரு வீடியோ போட்டான். வீடியோ போட்டுட்டு எங்க அம்மாவுக்கு நான் கார் வாங்கி குடுத்துட்டேன். நீங்களும் இதே மாரி இந்த லிங்க தொட்டீங்கன்னா ஃபேமிலிஸ் நீங்களும் இந்த மாரி கார் வாங்கலாம் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லி தூண்டி இருக்கிறான் ஆசைய. இதுல ஒருத்தர் ஏமாந்தவர் என்ன பண்றாரு, அத வந்து வெளியில வந்து சொல்றாரு, வெளிப்படுத்துறாரு. இந்த மாரி கொடுவாய் அன்புன்னு சொல்லக்கூடிய ஒரு 15 வயசு பையன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஊர ஏமாத்திட்டு சுத்திட்டு திரியிறான். இவனெல்லாம் அவிங்க வூட்ல எதுவுமே கேட்க மாட்டாங்களாட்ருக்கு. அவிங்க குடும்பமா சேர்ந்து ஏமாத்துறாங்களோ என்னமோ தெரியல. ரொம்ப மட்டமான ஆளாகுறான் இந்த 5 வயசுல இது படுத்து போச்சு. இது ரொம்ப மோசமான ஆளு. இதெல்லாம் விஷ ஊசி போட்டு தான் திருத்தணும். எப்படி? விஷ ஊசி போட்டு தான் குணத்த மாத்தணும். விஷ ஊசி போட்டு தான் அவன் கேரக்டர மாத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்து பதிவு பண்றாரு. வெளியில சமூக ஊடகங்களின் வாயிலா. அதுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. ஆமா. அந்த குட்டி குஞ்சன் என்னையும் தான் ஏமாத்திட்டான். ஆமா. அந்த குட்டி குஞ்சன் என்கிட்டயும் 10,000 வாங்கியிருக்கிறான். 4000 வாங்கியிருக்கான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. அப்படி அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது தான் இவன் வருஷம் என்னன்னு தெரிய வருது. இப்படியெல்லாம் தெரிய வந்த வாட்டி அவன ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, எல்லாரும் ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடி அவனும் நேத்து ஒரு வீடியோ போட்டான் அந்த பையன் குட்டி குஞ்சம். என்ன போட்டிருக்கிறான்? ஃபேமிலீஸ் என்னைய பத்தி எல்லாம் ரொம்ப தரக்குறைவா பேசுறாங்க ஃபேமிலீஸ். நான் என்ன ஸ்கேம் பண்றேனா ஃபேமிலீஸ். நான் ஒரு 5 வயசு சின்ன பையன் ஃபேமிலீஸ் அப்படிங்கிறான். சொல்லிட்டு என்ன சொல்றான்னு கேளுங்க. நான் ஒரு 5 வயசு சின்ன பையன் ஃபேமிலீஸ். நான் இந்த மாரி யாரையும் ஏமாத்துனேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நானே சின்ன பையன். என்கிட்ட ஒரு சிலர் வந்து பணம் குடுத்துருக்குறாங்க. நான் வந்து பெட்டு கட்டியிருக்கிறேன். இன்வெஸ்ட் பண்ணேன். அது ஒரு 30, 40 பேத்துக்கு அவங்களுக்கு பணம் வராம போயிருச்சு. நீங்க வந்து யாருக்கெல்லாம் பணம் வரலையோ, யாருக்கெல்லாம் பணம் லாஸ் ஆயிருச்சோ, அவிங்கலாம் என் கமெண்ட் பாக்ஸ்ல அ கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறான். அவனே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, அந்த நேத்து வெளியிட்ட வீடியோல யாருக்கோ ஒரு 30, 40 பேத்துக்கு பணம் வராம ஏமாந்துருச்சு. அவிங்க மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுங்கங்கிறான். கமெண்டையும் ஆஃப் பண்ணிவிட்டான். ஆஃப் பண்ணிவிட்டு கமெண்ட் போடுங்கிறான். இதுலயே தெரியுது இவன் எதிர்காலத்துல ஒரு நல்ல ஒரு எம்எல்ஏவா வரதுக்கு உண்டான அனைத்து குவாலிஃபிகேஷனுமே இருக்குது. இப்ப எப்படி ஒரு அரசியல்வாதிங்க எப்படி பேசுவாங்களோ, அதே மாரி சூப்பரா பேசுறான். எதிர்காலத்துல இவன் வெளியில சுத்திக்கிட்டு இருந்தான் அப்படின்னா, இன்னைக்கு இந்த வயசுல ஒரு தார் கார்ல என்ன ரேட் வரும்? ஒரு 10,00,000 மேல வரும். ஒரு 5 வயசு பையன் 10,00,000 கார வாங்கி வீடியோ போடுற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கிறான் அப்படின்னா, மூளைய வச்சு பயன்படுத்திக்கிறான் அப்படின்னா, இவன் எதிர்காலத்துல எதுக்குமே பயந்துக்க மாட்டான். வாய்ப்பே இல்ல. போடா நான் 5 வயசுலயே 10,00,000 கார் வாங்கிட்டேன்டா. தார் கார்லாம் 10,00,000க்கு மேல வரும். என்ன அப்பயே எவனும் ஒண்ணும் பண்ண முடியல. நான்லாம் சிங்கம்டா அப்படின்னு சொல்லி மீசைய முறிக்குவான். இவன இப்பயே பிடிச்சு இவனுக்கு ஆர்வக்கோளாறு ஆப்ரேஷன் ஒண்ணு பண்ணி விட்டாங்க அப்படின்னா, எப்படி? இவன்ட்ட பாதிக்கப்பட்டவங்க யாராச்சும் ஒருத்தர் போயிட்டு மேல்முறையீடுன்ற பேர்ல சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள்ட்ட யார்ட்டயாச்சும் ஒண்ணு போய் சொல்லி, அல்லது சைபர் கிரைம்ட்ட போய் இவன் இந்த மாரி ஏமாத்திட்டு இருக்கிறான்னு சொல்லி தகுந்த ஆதாரத்தோட போய் காமிச்சாங்க அப்படின்னா, அவிங்க என்ன பண்ணுவாங்க? ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆக்ஷன் எடுத்து இந்த குட்டி குஞ்சம் யாரெல்லாம் ஏமாத்துனானோ, ஏமாத்தியிருந்தால் ஏமாத்தியிருக்கான். அவன் யாரெல்லாம் ஏமாத்தியிருக்கிறானோ, அவங்க கிட்டலாம் வந்து இவன்ட்ட இருக்கக்கூடிய அந்த தார் கார வாங்குனான்ல முந்தா நேத்து, அந்த கார வாங்கி மறுபடியும் விக்க சொல்லியோ, அடமானம் வச்சோ, அந்த காச வாங்கி மீட்டு குடுத்துருவாங்க. நீங்க கேட்கலாம். உண்மையாலுமே வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு தான் நெறைய பேர் குடுத்துருப்பாங்க. 4000, 5000, 3000, 2000, 1000 இப்படி இந்த மாரி வாங்கி ஏமாத்தி திங்கிறதுல அவனுக்கு என்னதான் சந்தோஷம் கிடைக்குமோ தெரியல. சரி ஓகே. இவன் சின்ன பையன் என்ன ஆக்குறான், அவிங்க வூட்ல இருக்கிறவங்களாச்சும் இந்த மாரி ஏமாத்தி திங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். அவிங்களும் சேர்ந்துக்கிட்டு அப்படிங்கிறாங்க. இதுல ஒரு காமெடி என்னன்னா,
இப்ப சமீபத்தில போன வாரத்தில விஜய் அண்ணா என்ன பண்ணிக்கிறாரு, மலேசியா போனாரு. எதுக்கோசரம் அவர் நடிச்ச கடைசி படம்னு அவரு சொல்றாரு. அந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் ஃபங்ஷனுக்கோசரம் அவரு கெளம்பி போனாரு. இந்த குட்டி குஞ்சன் என்ன பண்ணிக்கிறான், அந்த இவரு தூள் படத்தில மயில்சாமி போவாருல்ல, அன்னைக்கோசரம் நான் திருப்பதிக்கு போய் வேண்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பேக் மாட்டிட்டு போவாருல்ல, அதே மாரி இவன் என்ன பண்ணிட்டான், ஒரு பேக் மாட்டிட்டு ஒரு டிவிக்கு துண்ட போட்டுட்டு கையில ஒரு பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டான். பாஸ்போர்ட் வச்சுட்டு வூட்டு மொட்டை மாடிலேருந்து பேசுறான். வீடியோ போடுறான் ரீல்ஸு. இந்த மாரி விஜய் அண்ணா வர சொல்ட்டாரு. விஜய் அண்ணா என்னைய வர சொல்ட்டாரு ஃபேமிலீஸ். நான் வந்து மலேசியா கிளம்பிட்டேன் ஃபேமிலீஸ்ன்னு சொல்லிட்டு பேசுறான் வீடியோ. அத பார்த்துட்டு ஒரு 2000 பேர் வந்து என்ன பண்றாய்ங்க, ஆஹா! தம்பி சூப்பர். டிவிக்கேனா டிவிக்கே தான். விஜய் அண்ணா நம்மளுக்கோசரம் எப்பவும் இருப்பாரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டு கமெண்ட் போட்டு தள்ளுறாங்க. அப்புறமேட்டு என்ன பண்றான், ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ தொழில்நுட்பத்த பயன்படுத்தி ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளாடி விஜய் அண்ணா பக்கத்துல இருந்து ஃபோட்டோ இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அத அப்லோட் பண்றான். ஃபேமிலீஸ் நான் விஜய் அண்ணா கூட மீட் பண்ணிட்டேன் ஃபேமிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் அண்ணா இருக்கிற ரேஞ்சுக்கு இந்த குட்டி குஞ்சான்லாம் யாருன்னே தெரியாது. இவன் இருக்கிறான் பாருங்க திருப்பூர்ல. அந்த திருப்பூர் மாவட்ட செயலாளர் கூட நெனச்ச உடனே போய் விஜய் அண்ணாவ பாத்துற முடியாது. இவன் ஒரு சாதாரண ஒரு புள்ள பூச்சி. இவன் வீடியோ போடுறான், இந்த மாரி விஜய் அண்ணா கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு அதையும் நம்புறாங்க மக்கள். இதே நான் வெளிப்படையாவே கேட்குறேன். ஒரு சின்ன பையன் தான், ஒரு 5 வயசு பையன். இதே மாரி வேற ஒரு கட்சிக்காரங்ககிட்ட, ஒரு திமுக காரங்ககிட்டயோ, ஒரு அதிமுக காரங்ககிட்டயோ, அல்லது ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரங்ககிட்டயோ, இவங்க கிட்ட யார்ட்டயாச்சும் போயிட்டு, இந்த மாரி நான் வந்து ஸ்கேம் ஒண்ணு இந்த மாரி நான் ஆன்லைன்ல பெட் கட்டியிருக்கிறேன், சம்பாரிச்சுட்டேன். நீங்க என்கிட்ட பணம் போடுங்க அப்படின்னு சொன்னா, யாராச்சும் என்ன சொல்லுவாங்க? தலையிலேயே அடிப்பாங்க. ஏன்டா டேய் நீயே 5 வயசு பையன், ஏன்டா பள்ளிக்கூடத்து லீவுல விளையாடுறதுக்கு வேற இடம் கிடைக்கலையாடா? அப்படின்னு சொல்லிட்டு அவன நோண்டி நொங்கி எடுத்து அவன்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் புடுங்கிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. நீ எப்படி இவ்வளோ பணம் வச்சிருக்க? உனக்கு ஏதுன்னு சொல்லி, இவன் ஒண்ணும் பண்ண வேணாம். அவங்கள ஏமாத்த வேணாம். அவங்களுக்குள்ளாடி இவன் எட்டி பார்த்தான்னா, இவன எல்லாம் புடுங்கிட்டு விட்டுருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது, இவன் எந்த தைரியத்துல இந்த மாரி டிவிக்கு துண்ட போட்டுட்டு, விஜய் அண்ணா எனக்கு ரொம்ப நெருக்கம்னு சொல்லிட்டு, விஜய் அண்ணா பேர சொல்லிட்டு ஏமாத்திட்டு திரியிறான். இந்த பையன் பண்றது இவனோட முடிஞ்சு போயிறாது. இவன் யார ஒரு அடையாளமா பயன்படுத்துகிறான்? விஜய் அண்ணாவ. எந்த கட்சிய பயன்படுத்துகிறான்? டிவிகேவ. இப்படி எடுத்த எல்லாத்துக்குமே வந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் பொழுதே ஏகப்பட்ட கெட்ட பேரு அப்படிங்கிறது இவங்களே தான் பண்றாங்க. அந்த அண்ணன் கூட நல்ல மனுஷனா தான் இருக்கிறாரு. மித்தவங்க பண்றதும் ரொம்ப தப்பா பண்றாய்ங்க. ஒரு பதவி வேணும்னா 2 கோடி குடுன்னு சொல்லி இது பண்றாங்களாம். அதே மாரி நாமக்கல் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் அவரு பண்ணது ரொம்ப மோசமான செயலு. அது மட்டும் இல்லாம ரீல்ஸ்ல ஏகப்பட்ட இது வருது. அதே மாரி இந்த பையன் ஒருத்தன் குட்டி குஞ்சான். இந்த மாரி விஜய் அண்ணா எனக்கு ரொம்ப விஜய் அண்ணாவுக்கு ரொம்ப ரசிகன். அவருக்கு நான் உயிரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி ஒரு பித்தலாட்ட வேலைய பண்ணிட்டு திரியறான். இந்த வீடியோ போடும்போது கூட நெறைய வீடியோல பார்த்தீங்கன்னா, டிவிக்கு துண்ட போட்டுட்டு அந்த கட்சிக்கு கெட்ட பேர் பண்றான். இவன் இந்த மாரி நெறைய பேர் பண்றதுனால மக்களுக்கு என்ன தோணும்? அவரு மேல ஒரு சின்ன ஒரு தப்பான அபிப்பிராயம் தோணுமா? தோணாதா? இதெல்லாம் வந்து அந்த அண்ணன் தான் பார்த்து கேட்கணும். நீங்க ஏதோ பித்தலாட்டம் பண்ணுங்கடா, என் துண்ட போட்டுட்டு பண்ணாதீங்க, என் பேர சொல்லிட்டு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் சொல்லணும். இந்த ஆடுகளம் படத்துல அந்த பெரிய மீசக்காரர் சொல்லுவாருல்ல, களம் 8ல சண்டை போடுற சேவலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொல்லுவாருல்ல, ஆடுகளம் படத்துல அந்த மாரி விஜய் அண்ணா தான் சொல்லணும். என் பேர சொல்லிட்டு, என் கட்சி துண்ட போட்டுக்கிட்டு எவனாச்சும் ஏதோ அட்டூழியம் பண்ணானுங்கன்னா, எனக்கும் அவனுங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லி அந்த அண்ணன் தான் சொல்லணும்.